अरे मालिक சிரமம் இதுல प्रॉब्लम हो गया நல்லா பாருங்க ஊற்றுது பாருங்க 5 ரூபா நமக்கு கறிக்குளம் மாதிரி பார்த்தீங்களா வானல் அப்படி அடுப்பில் வச்சுருந்த வானலோட தூக்கி வந்துட்டாங்க எல்லாம் அவனுக்கு மூஞ்ச பார்த்தாவே வாங்கி சாப்பிட தோண மாட்டேதுங்க பாக்கு போட்டுக்கின்னு எவனை பார்த்தாலும் காசுலாம் போடுறேன் காசுலேயே இடமா பார்த்து. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா இங்கெல்லாம் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இருப்பாங்களா இருக்க மாட்டானுங்களா? இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு பார்டரை தாண்டிட்டோம், அதுக்கப்புறம் ஆந்திரா பார்டரை தாண்டிட்டோம், அப்புறம் தெலுங்கானா பார்டரை தாண்டிட்டோம், இன்றைக்குள்ளே நம்ம மகாராஷ்டிரா பார்டரும் தாண்டிடுவோங்க. இன்னும் உள்ள திங்ஸ்லாம் எடுத்து வைக்கவே இல்லை, இவ்வளோ திங்ஸ் வெளியே இருக்குது பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். திருக்கோலூர் டு லடாக் ரைடில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஸ்டேட்டில் 44 ஹைவேஸ் பக்கத்தில் ஒரு தாபாவில் தாங்க டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போ டென்ட்டுக்குள்ளே தான் நான் விளாக் எடுத்துன்னு இருக்கேன். கண்ணுகள்லாம் எனக்கு பூசுதுங்க, ஏன்னா இப்போ தான் கண்ணை திறந்து பார்க்குறேன்னா தூக்கத்துலேருந்து, அதனால் அந்த லைட்டு வெளிச்சத்தில் கண்ணுகள்லாம் கூசுது. இப்போ டைம் நான் பார்த்தீங்கன்னா வச்சுக்க மணி 4:09 ஆகிடுச்சிங்க. என்ன ஒன்று ஏஞ்சி வெளியே தான் போக முடியல, எதனாலும் பார்த்தீங்கன்னா தூரல் போட்டினே இருக்குது ஒன்று ஒன்றா. நேற்று நைட்லாம் மழை சரியான, எப்படி சொல்கிறது, ரொம்ப பெரிய மழைலாம் கிடையாது, ஆளை நினைக்கிற அளவுக்கு மழை. ஏன்னா டென்ட்டு ஃபுல்லாக நனைஞ்சிடுச்சுங்க. வெளியே அந்த ட்ரெயினில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல, காப்பாற்றி நிற்குது. அப்படி இருந்து எங்கன்னா ஒரு இடத்துல ஈரங்கோத்துன்னு இருக்கும், இங்கெல்லாம் ஈரங்கோத்துன்னு இருக்குதுங்க. லைட்டாக விட்டு 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 தூரல் போட்டினே இருக்குது. பார்ப்போம் எப்போ நிற்குதுன்னு. நின்று உடனே டென்ட் எடுத்து பிரித்து பேக் பண்ணிக்கின்னு அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். எதில் போக போகிறோன்னா 44 ஹைவேஸில் தானே ஒரு ஏரியா ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து ஆக்ரா தான். இன்றைக்கி எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணணும்னு தெரில. சரி ஓகே, இங்கே இதுக்கப்புறம் நான் போக போக மோட்டோ விலாகிங்களை கவர் பண்ணுறேன். பாய். இந்த இடத்துலேருந்து டென்ட்டு போட்டு பிரித்து எடுத்துக்கிட்டு பைக்கில் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டாபாலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 55 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டாங்க. 105 கிலோமீட்டருங்க. 55 எதனால் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ரிசர்வ் வந்து 55 கிலோமீட்டர் ஓடிடுச்சுங்க. நான் அதை பார்த்துட்டே 55 கிலோமீட்டர் சொல்லிட்டேன். ஒரு 105 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டாங்க. வண்டிக்கு வேறு பெட்ரோல் போடணும். ஏன்னா இந்தியன் ஆயில் பார்த்தோன்னா மறக்காமல் டேங்க் ஃபுல் பண்ணிடணும்ப்பா. இந்த சைட்லாம் கொஞ்சம் ரோடு மோசமாக தாங்க இருக்குது, அங்கங்கே பேட்ச் இருக்குது, ரொம்ப பள்ளமாக வேறு இருக்குது. நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணியிருந்தோம், கண்டிப்பாக எதனா ஒரு பள்ளத்தில் விட்டுருப்போம். இதே பகல் நேரமாகறதுனால தப்பிச்சு வந்துடுறேன். இது வரைக்கும் பெரிய பள்ளத்தில் உள்ள. நாளைக்கு மதியத்துக்குள்ளே தாஜ்மஹால் போயிட்டேன்னா நைட்டுக்குள்ளே டெல்லியில் போய் ரூம் எடுத்துருவேன். டெல்லியில் தான் ரூம் எடுக்கிற ஐடியாவே எனக்கு. ஆக்சுவலாக வீட்டிலேருந்து ரைடு கிளம்புறதுலேருந்து எனக்கு ஐடியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் போய் ரூம் எடுக்கணும் தான். டெல்லியில் போய் ரூம் எடுத்தோன்னா 1 டே ஃபுல்லாக தங்கி எல்லாத்தையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு கேமராவில் இருக்கிற எல்லா ஃபுட்டேஜும் எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு ஸ்டோரேஜுக்கோசரம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆனால் டெல்லிக்கு போனால் தான் முழுமையாக தெரியும் எந்த அளவுக்கு. ஏன்னா ஜேர்னியே அங்கேருந்து தாங்க ஸ்டார்ட்டே ஆகுது. இது வரைக்கும் சும்மா ஒரு இங்கேருந்து போகிற ஒரு டிஸ்டன்ஸு, அவ்வளோதான். இடையில எதுவுமே நம்ம விசிட் பண்ணிலாம் பார்க்கல. பார்க்குற ஒரே இடம் தாஜ்மஹால் மட்டும்தான். மற்றபடி வேறு எந்த ஊர்லேயும் வேறு எந்த ஸ்டேட்லேயுமே எந்த ஒரு பிளேஸுமே விசிட் பண்ணி பார்க்கல. இந்த ஹைவேல இந்த சைடில், இந்த ஹைவேன்னு பொதுவாக சொல்லிட முடியாது, இந்த சைடில் வந்து நிறையா இந்த ஹோட்டல்லையும் பார்க்க முடியல, தாபா பார்க்க முடியுது. அதிகமாக பார்க்க முடியுது தாபா தான், ஹோட்டலில் பார்க்கவே முடியல. அதுக்குன்னு அதிகமானா ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது, அங்கேயும் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து கஃபே மாதிரி ஒன்று கூட பார்க்க முடியலங்க. இந்த தமிழ்நாடு சைடில் இருக்கும் பார்த்தீங்களா கஃபே, அந்த மாதிரிலாம் ஒரு கஃபே கூட என்னால் இங்கே பார்க்கவே முடியல. சின்னதாக ஒரு பொட்டி கடை மாதிரி டீ கடை இருக்குது, அவ்வளோதான். ஊருக்குள்ளே அப்படி இருந்தால் பரவாயில்ல, ஹைவேலே அப்படி இருக்குது. அப்புறம் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இது வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட்டுங்க. எங்களுக்கே இவ்வளோ நேரம் தெரியாது. நாங்கள் தெலுங்கானாவை தாண்டி மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரி ஆகி போயினே இருக்கோம். மகாராஷ்டிரா வந்து இந்த சைடில் இருக்கிறோம். உங்களுக்கே தெரியும், டெல்லி போகிறோன்னா எந்த ரூட்டில் போகணும்னு சொல்லிட்டு அந்த ரூட்டு சைடில் இருக்கிறோம். ஆமாங்க, மகாராஷ்டிரா ஃபுல்லாக இது மான்சூன் சீசன் தான், அதனால தான் இப்படி இருக்குது. இந்த ஜூன் ஜூலை இதெல்லாம் வந்து மகாராஷ்டிராவில் வந்து சரியான மான்சூனுங்க. அதுக்கெலாம் தனியாக ஒரு ட்ரிப்பு போடணும் மகாராஷ்டிராக்கெலாம். அவ்வளோ இடங்கள் இருக்குது அங்கே போய் சுற்றி பார்க்குறதுக்கு.
அது என்னோடய லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டே இருந்தது. லடாக் ரைடுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டில் இருந்தது மகாராஷ்டிரா ரைடு. அப்புறம் சில பல காரணங்களால் அது தவிர்க்கப்பட்டு விட்டது. அதனால் இப்போ லடாக்கு போயின்னு இருக்கோம். லடாக்கு போய்ட்டு வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ஆச்சு, கண்டிப்பாக ஒரு நாளா ஒரு 10 days 20 days கம்பல்சரி மகாராஷ்டிரா ட்ரிப் அடிச்சிருவோங்க. இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு பார்டரை தாண்டிட்டோம், அதுக்கப்புறம் ஆந்திரா பார்டர் தாண்டிட்டோம், அப்புறம் தெலுங்கானா பார்டர் தாண்டிட்டோம். இன்றைக்குள்ளே நம்ம மகாராஷ்டிரா பார்டரும் தாண்டிடுவோங்க. ப்ரோ ஜிபே இருக்கு? ஜிபே ஜிபே ஓகே ஓகே தேங்க்ஃபுல். ஆமாம். எவ்வளோவாங்க? 117 மகாராஷ்டிரா 112 ரூபா. தெலுங்கானால 115. 5 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்குதுடா. தெலுங்கானால 115. அப்படியா? இப்படி நம்ம இடத்துல தான் பக்கத்தில் போர்ட் இருக்குது. அங்கேருந்து வரணும்னால டீசல் நமக்கு தான் ஈஸியாக ஆகும். டீசல் பெட்ரோல் தமிழ்நாட்டினால போன மாதிரி நினச்சிக்கணும். எல்லாத்துலேயும் ரேட்டு யாரா சிக்கன் ரைஸ் பார்த்தல 130 ரூபா தலை. இப்போ அவனுக்கு பார்த்து ஏற்றினே இருக்கிறானுங்க. ஆந்திராலாம் 60 ரூபாய்க்கு கொடுக்குறானுங்க ஒரு இடத்துல. பார்த்து போதும் போதும். ஓகே. பஸ் எவ்வளோ பெட்ரோல் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா 1020 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருங்க. லிட்ரு எத்தனை லிட்டர் பார்த்தீங்கன்னா 9.8 லிட்டருங்க. 31 பைசா வேணான்றாரு. வேணான்னு சொல்கிறாரா? 31 பைசா வேணான்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் பைசா போட்டு தான் போட்டு வந்திருக்கோம். ஓகே தேங்க்யூ. இதோ பார்த்துட்டாரு, இங்கே பார்த்துட்டாரு. புரியல? நிப்பாட்டுவா? அவ்வளோதாங்க. காலிலேருந்து இதாங்க ஃபஸ்ட்டு டீ. 206 கிலோமீட்டர் ஓட்டிக்கிறோம். என்ன டைம் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 9:22ங்க. சாப்பிட்ற நேரத்தில் டீ குடிக்க போகிறோம் நாங்கள். அப்படியே டீ குடிச்சிட்டு சாப்பிட்லான்னு நினைப்போம். ஹோட்டல் கிடைக்காம அது லஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு நினைப்போம். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டே விட்ருவோம். வெளியே இருந்து பார்க்குறதுக்கு அந்த கண்ணாடி போட்டு வச்சுருக்காங்களே, சரி ஓரளவு நீட்டாக ஹைஜீனாக இருக்குன்னு நினச்சோம். ஆனால் ஹெல்மெட் தந்தோடனே ஒரு நாத்தம். கிட்ட போய் பார்த்த உடனே ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவனுக்கு மூஞ்ச பார்த்தாவே வாங்கி சாப்பிட தோண மாட்டேதுங்க. பாக்கு போட்டுக்கின்னு எவனை பார்த்தாலும் காசுலாம் போடுறதுனா காஸ்ட்லியாக நம்ம பார்த்து வா திறந்தவொடனே ஒரே நாத்தம். இப்போ அப்படியே ஃபுல்லாக இந்த ஸ்மோக் தாங்க. இந்த ஸ்மோக்கோட வாடை நல்லா ஹெவியாக வருது. எல்லோரும் அதான் அடிச்சுன்னுறானுங்க. அதுதான் கிச்சன். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இங்கெல்லாம் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இருப்பாங்களா இருக்க மாட்டானுங்களா? இந்த கடை கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க, அதனால தான் இங்கே வந்தோம். வா நல்லா இருக்குது. ஆடுதுங்க. இந்த கை வேறு, இந்த கையில் என்ன வச்சுருந்தாருன்னு தெரியல. கிளாஸ் வச்சுருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். உடச்சிட்டுக்கிறாங்க. அப்படியே மேலே பிரிட்ஜ் ஏறுதா? இது மேலே அப்படியே ஏறுதா? இங்கே போகிற மதிய அரே மாலிக் சிரமம் இதுல ப்ராப்ளம் ஓகேயா? நைட் நேரத்தில் ஓட்டியிருப்பாங்களோ? கேட்போம். டிரைவர் நீங்கள் தான் டிரைவரா? நோ டேமேஜ், நோ இன்ஜுரி. ஓகே ஓகே. சேஃப் டிரைவ். நைட் டைமா? நைட்டு खाना आ गया ना? हाँ खाना पीना. ओके ओके. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவங்க தான் கஷ்டம். டிரைவர் இவங்களுக்கு தான், ஓனருக்கு தான். அரே மாலிக் 1300 கிலோமீட்டர் கிட்ட கடந்து வந்துட்டுருப்போம் நாங்கள். 1300 ஆமாம், ஒரு 1300 1400 கிலோமீட்டர் கிட்ட கடந்து வந்திருப்போம். இது வரைக்கும் ஆக்சிடெண்ட்டே பார்க்கல. இதுதான் ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட் பார்த்துக்குறோங்க. அங்கே எதுவுமே நைட் டைம் தான். ஏன்னா இந்த மாதிரி டிவைடர் வச்சு ஏன்னா ஸ்டிக்கரிங் ஒட்டியிருந்தாங்கன்னா, இந்த என்ன ரிஃப்ளெக்ஷனு அதெல்லாம் ஒட்டியிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அங்கே எதுவுமே இல்லைங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக கண்ட்ரோல் இல்லாமல் அன்டைமில் சொருவிட்டுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே ரிஃப்ளெக்டர் இருந்திருந்தாவே அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 107 கிலோமீட்டரு மழையிலே வந்து வண்டி ஓட்டின்னு இப்போ வந்து ஒரு தாப்பாவில் வந்து சாப்பிட உட்காந்துக்கிறோம். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:32. இன்றைக்கி டோட்டலாக ஒரு 401 கிலோமீட்டர் ஓட்டி இருக்குங்க. இன்னும் ஓட்ட வேண்டியது இருக்குது. சாப்பிட்டு தான் ஓட்டலான்னு இருக்கிறேன். அப்புறம் உங்கள்கிட்ட இதை சொல்லி ஆகணும். நான் வர வயலில் 107 கிலோமீட்டர் கிட்ட மழையிலே ஓட்டின்னு வந்தோம் சொன்னேன்ல. சரியான மழை, ஃபுல்லாக ரெயின் கவர் போட்டு தான் 2 பேரும் ட்ராவல் பண்ணோம். அப்படி இருந்தும் நனைஞ்சிட்டேன். நானும் நனைஞ்சிட்டேன், அவனும் நனைஞ்சிட்டான். ஏன்னா அந்தளவுக்கு ரெயின் கவர் வீக்காக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், நாங்கள் வர வழியில் NH44 சரியான இதுங்க வியூவு. அப்படி எப்படி சொல்கிறது, ஒரு பக்கம் மழை பெஞ்சினே இருக்குது, 2 சைட்லேயும் வந்து க்ரீனிஷாக மரம், நடுமத்தில் ரோடு வந்து பிளாக்காக இருக்குது, மேலே ஒரு மாதிரி வெளிச்சமாகவும் கருமேகமாகவும், அது பார்க்குறதுக்கே வேறு மாதிரி மூமெண்ட்டு. ஆனால் அந்த ஒரு மூமெண்ட்டை உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்ட முடியல. ஏன்னா கோப்ரோ வெளியே எடுத்தோன்னா அவ்வளோதான், மக்கர் பண்ண ஆரம்பிச்சிடும். அது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஓரளவுக்கு தான் தாங்கும், ஓவராக தாங்காது, அடிக்கிற மழைக்கெலாம் தாங்காது. அதனால் வந்து நான் ப்ளாக் எடுக்காமே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் இங்கே வந்து சொல்கிறேன். அதை மேபி எங்கேயாச்சும் எப்போயாச்சும் என்னால் கவர் பண்ண முடிஞ்சுதுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதுக்கப்புறம் என்ன சாப்பாடு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு சொல்கிறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு இதை எடுத்து வந்து வச்சுருவாங்க. இது வந்து காமன், வெங்காயமோ ஊறுக்காவோ இல்லை சட்னியோ எதனா ஒன்று வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சாப்பாடு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, கீ ரொட்டி 4 சொல்லியிருக்கோம். கீ ரொட்டி வந்து 1 10 ரூபா தானா, 4 சொல்லியிருக்கோம், 40 ரூபா. அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் அமௌண்ட்டு தெரில. வேறு என்ன சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அண்டா ரைஸ் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சென்னா குருமா சொல்லியிருக்கோங்க. இதை மட்டும் தான் சொல்லியிருக்கோம். சென்னா மசாலா, சரி சென்னா தான், அதே தான் குருமா. நம்ம கட்சி கறிக்குளம் மாதிரி பார்த்தீங்களா, வானல் அப்படி அடுப்பில் வச்சுருந்த வானலோட தூக்கின்னு வந்துட்டாங்க. சின்ன குட்டியோண்டு ஒரு வானல், நல்லா இருக்குது. சூடாகுதா? இல்லை சூடாகுது. எங்கன்னா இதில் கறி குழம்பு சூடாகுது, ஆனால் வானல் அந்தளவுக்கு சூடாக இல்லை. ரொட்டி எத்தனால ஒரு மாதிரி நெறி ஏறுதுங்க. சும்மா இப்படி வச்சு கலக்கினா அதுக்கு நெறி ஏறுது. என்ன ஒரு காரஞ்சாரமாக தான் இருக்கும். அப்போ இங்கே தானே இதுமாரி பச்சை மிளகாவை பார்க்குறேன். அவ்வளோ காரம் தெரியல, நல்லா இது வந்துருச்சு. நெய் ரொட்டி வந்துருச்சு. நெய் மிதக்குதா பார்ப்போமா? இதோ மிதக்குதுங்க. ஆமாங்க, நெய் தான் மிதக்குது. ஆனால் இது வந்து குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் நெய் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாதிரி வாடை வருது. நெய்யோட வாசம் ரவுண்டு தான் இருக்குது. அது ஒன்று தான். ஆனால் நல்லா பாருங்க, ஊற்றுது பாருங்கள். நெய் 5 ரூபா. 5 ரூபா? 10 ரூபான்னு சொன்னேன். நெய் ரொட்டி 10 ரூபா, 5 ரூபா. ரொட்டி மட்டும் 10 ரூபா, நெய் ஊற்றினா 5 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டுக்குதுங்க. நல்லா சாப்பிட்டா தான் இருக்குது. நாங்கள் வெளியே நின்று பார்க்குறப்ப ஆடாகிற மாதிரி இருந்தது. நல்லா தேவி கூட தொட்டு பார்த்தோன்னா நெய்யை தொட்டு சாப்பிடலாம் போல பையன். அப்படியா? ஒருவேளை கிரேவி அது காரமாக இருந்தால் கூட பரவாயில்லங்க. ஒரு மாதிரி நெறியேறுது, அந்த பச்சை வடை அடிக்குது எனக்கு. அதுதான் எங்கே போனாலும் அந்த பச்சை வடை தான் இருக்குது. நல்லா தான் இருக்குதுங்க. நெய்யோடு சொட்டு சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது. இன்னொன்று அண்டா ரைஸ் சொல்லிடுறோம், அது வந்தால் தான் தெரியும் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆவி பறக்க அண்டா ரைஸ் வந்துச்சுங்க. அதாவது முட்டை சாதம். குவான்டிட்டி வைஸ் அதிகமாக தான் இருக்குது. குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா நேற்று சாப்பிட்டோம், அது குவான்டிட்டி வைஸ் கம்மியாக இருந்தது. ஆனால் பார்க்குறதுக்கு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. லைட்டாக உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நேற்றுலாம் கரெக்டாக இருந்தது, இன்றைக்கி வந்து உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி. பிரச்சனை வை 2 ஹோட்டலும் வேறு இல்லை. அது அங்கே சாப்பிட்டோம், இது இங்கே சாப்பிட்றோம். கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்படின்னுங்கிறப்ப இந்த உப்பு கூட டிஃப்ரெண்ட் இல்லைன்னா அப்புறம் தான் அர்த்தம். சோத்து அந்த கிரேவியில் போட்டு சாப்பிட்டோன்னா பக்காவாக இருக்குதுங்க. சென்னா கூட போட்டு சாப்பிட்டா பக்கா அல்டிமேட்டு. சரி ஓகேங்க, நான் போய் ஃபுல்லாக வெளுத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே சாப்பிட்டதுக்கப்புறம் நான் உங்களோட மோட்டோ விளாகிங்க கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் மோட்டோ விளாகே நான் பண்ணலைங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேங்க. 300 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட தள்ளி வந்துட்டேங்க. ஆமாம், 400 கிலோமீட்டர் நிறுத்தி சாப்பாடு சாப்பிட்டோம். இப்போ 700 கிலோமீட்டரில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எதனால் கம்ப்ளீட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மணி மேலே ஆகிடுச்சு. சரி, இருட்டுற மாதிரி இருந்தது. சரி, இதுக்கப்புறம் பெட்ரோல் பங்கு வந்து பர்மிஷன் கேட்க ஆரம்பிச்சிருவோம் டென்ட் போட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்கு இந்தியன் பெட்ரோல் பங்கு தாங்க கேட்டோம். கேட்டவுடனே கொடுத்துட்டாங்க.
எங்கன்னா பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு பில்டிங் மாதிரி கட்டின்னு இருக்காங்க. ஒரு கடைக்கா இல்லை ரூமுக்கான்னு தெரில, இதுக்கே கட்டின்னு இருக்காங்க. அந்த இடத்துல தான் கொடுத்தாங்க. மேலே வேணால் போட்டுக்க சொன்னாங்க. மேலே போட்டால் மழை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் நாங்கள் கீழே போட்டுக்கிட்டோம். அவங்க மேலே போட்டுங்க இல்லை அங்கே போட்டுக்கங்க, எங்கே வேணால் போட்டுங்க, உங்கள் வசதி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு உள்ளே போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். எதனால் பார்த்தீங்கன்னா மழை வந்தாலும் நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக இருக்க முடியும். இதே மேலே போட்டோன்னா டென்ட்டு அந்தளவுக்கு தாங்காது. என்ன தான் ரயிலில் இருந்தாலுமே டென்ட்டு ஒரு ஆளுக்கு தான் மழையில் தாங்கும், அதிகபட்சம் தாங்காது. அதுக்கு தான் எப்பவுமே நீங்களும் டென்ட்டு வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, போடுற மாதிரி இருந்தீங்கன்னா, எங்கன்னா கூடார மாதிரி அமைச்சு இருந்தால் இல்லை டெரஸ் மாதிரி இருந்ததுன்னா மேலே அப்படின்னா மட்டும் டென்ட்டு போடுங்க. ஏன்னா அப்படின்னா தான் உங்கள் டென்ட்டு சேஃபாக இருக்கும், நீங்களும் உள்ளே இருக்கிற நீங்களும் சேஃபாக இருக்கலாம். இப்போ நம்ம பைக் வந்து மேலே ஏற்றி நிறுத்த முடியாது, அதனால் கீழே நிப்பாட்டோம். நிப்பாட்டிட்டு சைட் லாக் போட்டு டிஸ்கில் இருக்கும் போட்டாச்சு. ஹெல்மெட் லாக் எடுத்து வந்து டிஸ்கில் மாட்டி விட்டாச்சு. நம்ம மதியானம் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிறாரு. இப்போ தான் டென்ட்டு போட்டு முடித்தோம். இன்னும் உள்ள திங்ஸ்லாம் எடுத்து வைக்கவே இல்லை. இவ்வளோ திங்ஸ் வெளியே இருக்குது பாருங்கள். எல்லாம் பைக்கிலேருந்து இறக்கணுன்னே கலாமுள்ளான்னு கிடக்குது. இது எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு நாளைக்கு காலையில் மறக்காமல் குளிக்கணும். குளிச்சுட்டு தான் இங்கேருந்து கிளம்பி போகணும். நாளைக்கு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆக்ரா தான் போகிறோம். சரி, நாளைக்கு கதையை அது நாளைக்கு விலாகில் பேசிக்கிறேன். இப்போ இன்றைக்கான கதையை மட்டும் பேசுவோம். இன்றைக்கி என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கி, இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கேன்னா 700 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகேங்க, வீடியோட கன்க்ளூஷன் வந்துருமா? வீடியோட கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா, காலையில் எவ்வளோ சாப்பிட்டோம்? காலையில் 80 ரூபாய்க்கு சாப்பிட்டோம். டீ வேறு என்னது? டீ பிஸ்கெட்டு மட்டும்தான் சாப்பிட்டோம். ஸ்வீட்டு ஒன்று, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மதியம் வந்து முட்டை கைமா, அதுக்கப்புறம் முட்டை கைமா இல்லை அண்டா ரைஸு, அப்புறம் சென்னா, அப்புறம் நெய் ரொட்டி. சீ ரொட்டிடா, கீ ரொட்டி தான் சொல்லுவாங்க இங்கிலீஷில். கீ ரொட்டி வந்து எத்தனை? 6 சாப்பிட்டாங்க. அது வந்து 360 ரூபாங்க. காலையிலே ஒரு 8 80 ரூபா, இது ஒரு 360, 40 440 ரூபாங்க. அப்புறம் ஒரு பெட்ரோலுக்கு வந்து எவ்வளோ போட்டிருப்போம்டா இன்றைக்கி. அது விட்டு கிலோமீட்டர் கணக்கு வச்சு பார்த்தோன்னா 700 கிலோமீட்டரா 1400, ஒரு 1500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருப்போங்க. ஏய், 2 பெங்கில் போட்டது நீ சொல்லாத. இன்னைக்கு இவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இன்னைக்கு எவ்வளோ பெட்ரோல் போடுதுன்னு சொல்கிறேன். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குது, எவ்வளோக்கு பெட்ரோல் போட்ட மாதிரி இருக்கும், அந்த கால்குலேஷனில் சொல்கிறேன். ஒரு 1500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருப்போம், 440 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கோங்க. இன்றைக்கி மட்டும் 1940 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். இதாங்க இன்றைக்கான பட்ஜெட்டு. சரி, ஓகேங்க, இதுக்கப்புறம் நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம வீடியோ வேறுனா புதுசாக பார்க்கலாம், மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளை மீண்டும் சந்திப்போம். நீங்கள் இவனுக்கு பிறந்த நாள் எல்லாம் விஷ் பண்ணுறேங்க. 30 ஜூன். உண்மையாக சொல்ல போனால் நானே மறந்துட்டாத. என் ஒய்ஃப் தான் நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க. அப்போ தான் ஓகே இன்றைக்கி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. அப்போ என் கூட இருக்கிறதுனால ஒரு கேக் கூட வாங்கி வெட்டலைங்க நாய். இதில் வேறு ட்ரீட்டு மட்டும் கேட்குறான். ஒரு கிஃப்ட்டு கொடுக்கல. வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க. நீ எதனா கேக்கு வாங்கி வெட்டினியா இல்லை கிஃப்ட்டு கொடுத்தியா? எதனா கொடுத்தா கேட்கலாம், எதுவும் கொடுக்காமே கேட்டுனுங்கிறாங்க. அதனால் நான் கொடுக்க மாட்டேன்.